இப்போ பிஜேபிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி தங்களை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அவங்க போதுமான வகையில் இந்திய துணைக்கண்டத்துக்குள்ளார மாநிலங்கள்லையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, மத்தியிலையும் அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பலவீனமான இடங்களை ஏதாவது செஞ்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவங்க இல்லை. இப்படித்தான் இந்த இடத்த அணுகணும் அப்படிங்கிற பொறுமையோடு அதுக்குண்டான கால அவகாசத்தோட என்ன பண்றாங்கன்னு சொன்னா காய் நகர்த்துறதுங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டு. இந்த விளையாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக காரங்க அவ்வளோ பேரும் உடந்தை. ஏன் உடந்தை ஆனாங்க அப்படின்னு நாம சொல்றோம்னா, ரொம்ப நாளாக பேசின விஷயம்தான். மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காக மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஜெயலலிதா 2016 டிசம்பர்ல இறந்து போனதாக சொல்லப்படுதா? அப்படி இறந்து போனதுங்கிறதுக்குள்ளார எவ்வளவு கட்டுக்கதைகள்லாம் சொல்லப்பட்டது. சசிகலா இப்போ கூட இந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளர், இந்நாள் அதிமுகவோட பிரச்சார பீரங்கி நிர்மலா பெரியசாமின்னு ஒரு அம்மா இருக்கிறாப்ல, அவங்க அன்னைக்கு என்ன கொந்தளிக்கிறாங்கன்னா, ஐயோ இந்த குடும்பத்தை சகிச்சுக்க முடியுமா, எங்க புரட்சி தலைவி அம்மாவை சாகடிச்சவங்க, இவங்க துரோகத்தை எல்லாம் மன்னிக்க முடியுமா இப்படிங்கிற உணர்வு நிறைய பேர்ட்ட இருக்குது. உண்மை அது இல்லை. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு குறிப்பு மட்டும். ஜெயலலிதா சாகர வரைக்கும் முதலமைச்சர். அவங்க முதலமைச்சருக்கு உண்டான முழு பாதுகாப்போட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தீவிரவாதிகளால் தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய இசட்+ பாதுகாப்புல இருந்தவங்க. அப்படி இசட்+ பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அந்த உடம்பு சரியில்லாம ஆனவங்களுடைய முழு பாதுகாப்பையும் இசட்+ பிரிவு எடுத்துக்கும். அதனுடைய உயர் அதிகாரி ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் மருத்துவரை நேரடியா சந்திச்சு என்ன நடக்குது, அவங்களுடைய மருத்துவம் என்ன, அதுல முன்னேற்றம் பின்னடைவுகள் என்னங்கிறத வாய்மூலமாக பதிவு செய்து ஒழுங்கான ரெக்கார்டுகள்லாம் இணைச்சு 2 நேரம் மத்திய உள்துறைக்கு அவர் செய்தி அனுப்பணும். இன்னும் கூடுதலான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஜெயலலிதா நேரடி வாரிசு இல்லாத ஒரு தனி பெண். அவங்கள யாருடைய கட்டுப்பாட்டின் கீழையும் விடணுங்கிற அவசியமோ சட்டமோ கிடையாது. அப்படி இருந்தவங்களை, மத்திய உள்துறையின் நேரடி பாதுகாப்பு கீழே இருந்தவங்களை சசிகலா கழுத்தை பிடிச்சிட்டாங்க, காலை வாரிட்டாங்க, தள்ளி விட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. இந்த கதையெல்லாம் இல்லை. எது நடந்திருந்தாலும் மத்திய உள்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த இசட்+ பிரிவுக்கும் முதலமைச்சருடைய பாதுகாப்பு பிரிவுக்கும் தெரியாம எதுவுமே நடந்திருக்காது. அப்படி யார் செஞ்சிருந்தாலும் கூட இவங்களுடைய ஒத்துழைப்போட தான் செஞ்சிருக்க முடியும். அதனால ஜெயலலிதாவை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு மத்திய உள்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசும். இந்த உண்மையை மறைச்சு தான் இங்க ஒரு பெரிய நாடகம் ஆடப்பட்டுச்சு.